உங்க ஸ்டொமக் சைலண்டா ஹெல்ப் கேக்குது. சயின்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. சாப்பாடு நல்லா சாப்பிடுறோம், ஆனா பாடிக்கு ப்ராப்பரா நியூட்ரிஷன் ரீச் ஆகலன்னா காரணம் நம்ம குடல்ல வளர்ற புழுக்களா கூட இருக்கலாம். இதை கிளீன் பண்ற மெத்தட் தான் டீவார்மிங் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். டீவார்மிங் மெயினா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தேவை. நம்ம குடல்ல புழுக்கள் வளர்றதுனால வயிறு எப்பயுமே உப்பசமா இருக்கலாம், பசி ரொம்ப ஏற்படாது, ஸ்கின் ரொம்ப டல் ஆகும், மோஷன் போற ஏரியா ஃபுல்லா அரிப்பு ஏற்படலாம், செரிமான பிரச்சனையும் வரலாம். இதுக்கான பேசிக் ரெமெடி பார்த்தோம்னா, டெய்லி காலையில 2 பல்லு பூண்டு வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுனால புழுக்களோட வளர்ச்சி கம்மி ஆகுது. பூசணி விதை, பப்பாளி விதை இது ரெண்டையும் அரைச்சு பொடி பண்ணி தேன்ல கலந்து சாப்பிடுறது ஒரு பாரம்பரிய மெத்தட். வேப்பலையும் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால வேப்பலையில இருக்கிற கசப்பு, மஞ்சத்தூள்ல இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி நம்ம குடலை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கிராம்பும் கருஞ்சீரகமும் சேர்த்து தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால வயிறு உப்பசத்தை குறைச்சு டைஜஷனை ஏற்படுத்துது. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாஸ்தியா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க, ஜங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறவங்க, மெயினா நகம் கடிக்கிறவங்க, அன்ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க.